ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் இசைஞானி இளையராஜா, கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் பிரச்சனை பற்றி தான் பேச போகிறேன். பிரச்சனைன்னா தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை, என்ன தான் நடந்தது, ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க, ஒருத்தரை மாத்திரம் ஒருத்தர் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது? ரெண்டு பேருமே சாதாரண ஆள், பெரிய ஜாம்பவான்கள் தான், ரெண்டு பேருமே திறமைசாலிகள் தான். இவங்களால் மோதல் இண்டஸ்ட்ரிக்கு தான் பெரிய நஷ்டமாயிட்டு இருக்கு. இவங்க பிரிவு இண்டஸ்ட்ரிக்கு தான் நஷ்டம். அவ்வளோ அற்புதமான கலைஞர்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சமீபத்தில் படிக்காத பக்கங்கள் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேப் தேர் நடந்தது. அந்த விழாவுக்கு கவிப்பேரசு வைரமுத்து வந்திருந்தார். அந்த படத்துக்கு எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருந்தார். அவர் எழுதும்போது அந்த பாடல்களை பற்றி, இசையை பற்றி அவர் பேசினார். அவர் என்ன பேசினார்னா, இசை இந்த பாடலோட முக்கியத்துவத்துக்கு காரணம் இசையா இல்லை அந்த பாடல் எழுதுகிறார்ல அந்த வரிகளா அப்படின்னு அவர் அதை பற்றி விவாதம் மாதிரியே பேசினார். அவர் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் சொல்லலை, எந்த தப்பாகவும் சொல்லலை. அவர் இசைஞானி இளையராஜான்ற வார்த்தை கூட அவர் யூஸ் பண்ணல. இல்லை, இசை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது பாடல் நாங்கள் எழுதுறதால தான் வெற்றி பெறுது, நாங்கள் எழுதுறதால தான் அதுக்கு பேரும் புகழும் கிடைக்குது, அதனால தான் படம் வெற்றி பெறுது அப்படிலாம் கூட அவர் பேசலை. அவர் மொத்தமாக அவர் ஒரு இசைக்கு ஒரு இசை ஒரு பாடல் வரிக்கு உயிரூன்றது இசை, ஆனால் அதை அடையாளப்படுத்துறது பாடல் வரிகள். இப்படி தான் ஈக்குவலாக தான் சொன்னார். அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, இதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டுமே இணைஞ்சாதான் அந்த பாடல் வெற்றி ஆகுது. அடையாளப்படுறதுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்காருமே ரெண்டுமே அணிதான், ரெண்டுமே ஈக்குவல் தான் சொன்னார். குறை சொல்லலை அவர். ஒரு வரின்றது இசை இருந்தால், இசைங்கிறது ஒரு லேண்டு மாதிரி. இவர் இது கங்கை அமரன் சொல்லியிருந்தார்ல, அதில் கட்டுற பில்டிங் தான் வரிகள்னு. லேண்டு இல்லைன்னா எப்படி பில்டிங் நிற்கும்? எப்படி வைரமுத்து இப்படி பேசலாம்? அது தப்பாக பேசிட்டார். அண்ணா பற்றிலாம் அப்படிலாம் பேச நிறுத்தணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசியிருந்தார் கங்கை அமரன். இல்லை, அவ்வளோ கோபப்படுற அளவுக்குலாம் அவர் எதுவுமே தெரிஞ்சு தப்பாக பேசலை. அவருக்கு கங்கை அமரனுக்கு கரெக்டாக அந்த விஷயம் போய் சேரல. சேர்ந்து அவரும் தப்பாக பேசியிருக்க மாட்டார். என்ன பேசினார் வைரமுத்து, என்ன நிகழ்ச்சிங்கிறத அவர் சரியாக கேட்டிருந்தாருன்னா அவர் இவங்களெல்லாம் குறை சொல்லி பேசியிருக்க மாட்டார். அவ்வளோ சிறப்பாக வைரமுத்து நல்லா தான் பேசியிருந்தார். மொழியை பற்றி, இசையை பற்றி, அதுங்க சிறப்பை பற்றி தான் அவர் சொன்னார். இதுக்கு யார் இசையமைச்சாங்க? அந்த இசையமைப்பாளர் இளையராஜா. இளையராஜா அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, பாடல் எழுதுகிற பாடலாசிரியர் தான் பெரிய ஆள். அது மாதிரிலாம் அவர் தொடவே இல்லை, அப்படி ஒரு விஷயம் பேசவே இல்லை. இது தப்பாக எதனால் இது தப்பாக புரியல, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை எப்போவுமே அவர் எது பேசினாலும் எதிர்த்து பேசணும், அவர் பேச்சுக்கு பிரச்சனை பண்ணணும்னு பேசுகிறாங்களான்னு தெரியல. இது ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு விழாவில் இளையராஜா போய் பேசும்போது, அப்போ வைரமுத்தும் அந்த விழாவில் இருக்கார். பேசும் இளையராஜா சொல்கிறாரு, கவிஞன் சொன்னால், பாடலாசிரியர் சொன்னால் ஒரு ஆளை தான் சொல்ல முடியும், அது கண்ணதாசன் தான், வேறு யாரையுமே ஏற்றுக்க முடியாது, எவனுக்கும் அந்த தகுதி கிடையாதுன்ற மாதிரி போயிட்டார் இளையராஜா. அதே மாதிரி இவர் வைரமுத்து அதே நிகழ்ச்சியில் இருந்து அவர் சொன்னார், இசைன்னு சொன்னால், இசைப்பாளர்னு சொன்னால் அது எம்எஸ்வி மட்டும்தான், வேறு யாரையும் ஒத்துக்க முடியாது. அவரு போய் போட்டிக்கு பேசினார். இப்படி தேவையில்லாமல் ஒருத்தர் விவாதம் பண்ணிக்கிட்டு, மோதிக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண படங்களா இவங்களோட பாடலாம்? இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு பாடலுமே அற்புதமான பாடல். வைரமுத்து எழுதின பாடலாம் அற்புதமான, முதல் முறையில் அவர் எழுதின பாடலாம் இருக்குல்ல, சாதாரண பாடலாம். அதாவது நிழல்கள் முதல் படமே எடுத்துக்குவோம். நிழல்கள் தான் அவருடைய முதல் படம் வைரமுத்துக்கு. பாரதி ராஜா அவரை கூட்டிகிட்டு போய் இளையராஜாட்ட அறிமுகப்படுத்துகிறார். எப்பா, இவர் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாருப்பா, இவர் கவிஞர்ப்பா, அவர் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு, இவரை பாடலாசிரியராக வரணும்னு ஆசைப்படுறாருப்பா, அவர் எழுதி கொடுப்பாருப்பா, நீ டியூன் கொடு, அவர் எழுதி கொடுப்பாரு என்ற படத்தில் நிழல்கள் படத்துக்கு தான் அவரை சிபாரிசு பண்ணுறாரு. போய் பேசுகிறாங்க. வைரமுத்துக்கிட்ட அவர் ஒரு டியூன் கொடுக்குறாரு, டியூன் கொடுக்குறாரு. அந்த டியூனை அவர் கேட்டவுடனே அங்கேயே உட்காந்து 5 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துட்டார். பொன் மாலை பொழுது அப்பயே எழுதி கொடுத்துட்டார் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி. அதை பார்த்தவொடனே இளையராஜுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, தட்டி கொடுக்குறாரு. சூப்பர், ஏன்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு எழுதி கொடுக்குற, டியூனுக்கு இவ்வளோ ஈஸியாக வரியெல்லாம் போடுறிய, சூப்பர் சூப்பர், நீ பெருசாக வருவேன். அவரை பாராட்டினவர் இளையராஜா, அவ்வளோ திறமைசாலி. அப்படி அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையுமே கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி கவிப்பேரசு வைரமுத்தா, இன்றைக்கி வைரமுத்து உயர்றதுக்கு இளையராஜா முக்கியமான காரணம். அதை வைரமுத்தும் மறக்கலை. அவர் எல்லா விழாவிலையும் குறிப்பிட்டு சொல்கிறார்.
என்னை அடையாளப்படுத்தினவர் அவர் தான் அப்படின்றாரு. எனக்கு முகவரி தந்தவர் இளையராஜா தான். வாலி அடிக்கடி சொல்வார், எனக்கு வந்து வாலின்ற ஒரு கவிஞர் இன்றைக்கி உலகம் முழுக்க தெரியறதுக்கு காரணமே எம்எஸ்வி தான். அவர் மட்டும் வாய்ப்பு தரலைன்னா சாப்பாட்டுக்கு நான் திண்டாடி போயிருப்பேன் அப்படின்னு எல்லா வழியாலையும் சொல்லுவார் வாலி. அது மாதிரி தான் வைரமுத்தும் சொல்கிறார். அதில் மாற்றம் இல்லை. இளையராஜா இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவரை ஒதுக்கி இண்டஸ்ட்ரியே ஒதுக்குச்சு. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மூத்த அத்தனை இயக்குநர்களும் ஒதுக்குனாங்க, கே பாலச்சந்திரலேருந்து எல்லாருமே. ஆனாலும் பாரதிராஜா வந்து மறுபடியும் வைரமுத்து வச்சுலாம் இளையராஜா இல்லாமலே தேவேந்திரன் இசையில் வைரமுத்து பாடலாம் எழுதினார். ஆனால் இளையராஜா இசை இல்லை. அவர் வைரமுத்து உடலை பாரதிராஜா. ஏன்னா அவன் ஒரு திறமைசாலி, நல்ல ஆற்றல் உள்ளவர், நல்ல விஷயம் உள்ளவர். இது எப்படியோ சேர்க்கறதுக்கு பாரதிராஜா அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார். அவங்கள ஒன்றாக்கணும், அவங்க ஒன்றா சேர்ந்தால் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, இசை உலகத்துக்கு நல்லது, பாடல் உலகத்துக்கு நல்லது, பட உலகத்துக்கு நல்லதுன்னு எவ்வளோ அவர் முயற்சி பண்ணி எவ்வளோ பண்ணி பார்த்தார். அது பிடிவாதமாகவே அவர் குறிப்பாக சொல்லணும், இளையராஜா தான் அதை ஏற்றுக்கவே இல்லை. அவருடைய இசையில் தானே அவர் தேசிய விருதே வாங்கினார். முதல் முறையில் இருக்கிற பாட்டுக்காக அவர் தேசிய விருது வாங்கினார்னா அதுக்கு என்ன காரணம்? இளையராஜா தானே. அதை கொஞ்சம் கூட அது புரிஞ்சிக்காமல் ரெண்டு பேருமே இவர் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு, ரெண்டு பேருமே தப்பு தான். இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்க ஒன்றும் புரியல. வைரமுத்துக்கு அதாவது வேறு ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்னென்னா, கவிப்பரசு வைரமுத்து இளையராஜா வந்து அன்னைக்கிளிக்கு அப்புறம் பெரிய லெவலில் இருக்கார். மிகப்பெரிய ஒரு இசைப்பாளராக வெற்றி வளம் வந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் வைரமுத்தை இவர் பாரதிராஜா கூட்டிகிட்டு போய் தான் அறிமுகப்படுத்துறாரு. அதை ஒரு பெரிய இயக்குனர் சிபாரிசு பண்ண கவிஞர் இவர். யாருக்கு? இளையராஜாவுக்கு. வைரமுத்து வாய்ப்பு கேட்டு 10 வாட்டி அவர்கிட்ட அலைஞ்சிருந்தார்னு வச்சுக்கேன். பல இசைப்பாளர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு பாடல் எழுதணும், வாய்ப்பு கொடுக்கணும், அலைஞ்சி பாடலே கிடைக்காம போய் ஒருவேளை இளையராஜா கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா ஒருவேளை அவர் அதோட கஷ்டம் தெரிஞ்சிருக்குமோ, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருப்பாரோ. இளையராஜா மேலே பெரிய மரியாதையோடு 1000 அவர் கோவப்பட்டதுனால விட்டுட்டு வெளியே வந்திருக்க மாட்டாரோன்னு தோணுது. அவருக்கு வந்து ஈஸியாக ஒரு பாரதிராஜா மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் மையம் சிபாரிசில் வாய்ப்பு கிடைச்சதால அவருக்கு இளையராஜாவோட பெருமை தெரியாமல் போச்சோ, அப்படி தான் தோணுது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஆளாக அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு சந்தர்ப்பத்துக்காக வாய்ப்பு வந்து அவர்கிட்ட வாய்ப்பு தேடி வந்து பாடல் எழுதியிருந்தாருன்னா நம்மகிட்ட வந்து வாய்ப்பு வந்து கேட்டவன் நம்ம தான் ஆளாக்கி விட்ருக்கோம் இவனை, அதனால் இவனை விடக்கூடாது அப்படின்னு அவர் ஆசைப்பட்டுருப்பாரோ என்னவோ. ஒரு சிபாரிசில் வந்து திமிரில் தானே அவர் நடந்துக்கிறாரு, அவருக்கு கோபம். இவர் பெரிய இசையமைப்பாளர் திமிரில் தான் நம்மளை மதிக்க மாட்டாரு அப்படின்னு இவருக்கு கோபம். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது வைரமுத்து எல்லா காலகட்டத்திலையுமே சொல்வார், இசைஞானி மாதிரி ஒரு இளையராஜாவை ஈக்குவலாக. அதாவது இங்கே நிறைய பேருக்கு வந்து டியூன் போடுவாங்க, பாடலுக்கு டியூன் போட தான் வரும், ரீரிகார்டிங் வராது. சில பேருக்கு ரீரிகார்டிங் வரும், பாடல் டியூன் போட தெரியாது. நல்ல பாடலுக்கான டியூனை அவங்களால கொடுக்க முடியாது. ஆனால் எல்லா விதமான பாடல்களுக்கும் இசையமைக்கக்கூடிய ரீரிகார்டிங் சேர்த்து அமைக்கக்கூடிய அந்த டியூனும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் இளையராஜா. அவர் ஈக்குவல் யாரையுமே சொல்ல முடியாது. வைரமுத்து பல விழாக்களில் சொல்லியிருக்கார். ஒருத்தர் மதிச்சுக்கிறாங்க, ஆனால் ஏன்னே தெரியல. அதே மாதிரி இவர் வீட்டு மகனுடைய திருமணத்துக்கு அவர் வீட்டுக்கு போய் முதல் இன்விடேஷன் அவர் கொடுக்க போனார். ஆனால் அவர் கரெக்டாக ரெஸ்பான்சிபிள் பண்ணல, மதிக்கலை, அவரை சேர்க்கவே இல்லை, அந்த விழாவுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இவங்க வீட்டில் நடந்த எந்த விசேஷத்துக்கும் வைரமுத்தை கூப்பிடுவோம் இல்லை, அவரை மதிக்கவும் இல்லை. எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, ஒன்றா இருந்தவங்க, ஒன்றா கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அதோட கஷ்டம் என்னான்னு தெரியாதா? அவர் விஷயம் தெரியாத ஆள் ஏன் அவரை வளர்த்து விடணும், ஏன் அவனை மதிக்கணும்னு நினச்சா கூட படல. அவர் முன்ன மாதிரி நீங்கள் எப்படி இசையில் மேதையோ அதே மாதிரி தானே அவர் படைப்பில் மேதை தானே. புது கவிதை வடிவங்கிறது சினிமாக்குள்ளே புகுத்துங்கிற கவிப்பரசு வைரமுத்து தானே. அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து இசையமைச்சு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சது நீங்கள் தானே. இப்போ உங்களுக்குள்ளே ஏன் இந்த மோதல் வந்துக்கிட்டே இருக்குது? இது ஆரோக்கியமான போக்காகவே இல்லையே. தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நீங்கள் இணைஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல பாடல்கள், அற்புதமான பாடல்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகிறவங்க அத்தனை பேரோட இதுலேயே அந்த பாடல் உங்கள் பாடல் தான். நீங்களும் வைரமுத்து பாடல் நீங்கள் இசையமைச்சது, அந்த பாடல் தானே கேட்டு சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வராங்க. அப்போ வீட்டுக்கு வீடு அந்த பாடல் இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெறும் இந்தி பாடல்கள் தான் ஹிட் ஆகும். எல்லா பாடலும் ஹிந்தி தான், ஹிந்தி பாடல் தான் கேட்பாங்க, ஹிந்தி பாடல் தான் ரசிப்பாங்க. ஆனால் தமிழ் பாடல்களை கேட்க ஆரம்பித்தது இளையராஜா என்ட்ரிக்கு அப்புறம்.
தமிழ் பாடல் ஆரம்பத்தில் எம்எஸ்வி கேவி மகாதேவன் அவங்க இசையெல்லாம் கேட்டாங்கன்றது வேற, அது ஒரு பொற்காலம். ஆனால் இடையில இந்திய ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டில் வந்தபோது இளையராஜா என்ட்ரி தான் அதெல்லாம் மாற்றி இந்தி அந்த பாடலை துரத்தி அவருடைய பாடல்கள் இங்கே இறங்குனதுக்கு அப்புறம் தான், மக்களை கவர்ந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பாடல்களுக்கு ஒரு மரியாதை வந்தது. அது இளையராஜா அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. பல பாடலாசிரியர்களை இவர் அறிமுகப்படுத்திருக்க இளையராஜா. அது வாலிக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து பிரைஸ் விடனா இருக்கட்டும், அவர்கிட்ட நிறைய காமகோடியன் பல பேர் அவர்கிட்ட பாடல் எழுதி வளர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நா காமராசன், அவர் மூமேத்தா, இவர் புலவர் புலம்பெத்தன், இப்படி நிறைய பேருக்கு அவர் அவங்களுடைய வளர்ச்சிக்கு பங்கு வகிச்சிருக்கார் இளையராஜா. அவங்க பாடலில் ஹிட்டாகி கொடுத்தவர் இளையராஜா. அப்படி ஒரு மேதை அவர். அவரை யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஞானி அவர், இசைஞானின்னு அவர் உண்மையிலேயே அவரை ஏற்றுக்க வேண்டியதுதான். அப்படி ஒருத்தர் அவர். மேஸ்ட்ரோ இளையராஜா, தயவு செஞ்சு இந்த கோபதாபங்களை விடுங்க. நீ ஒரு கோபதாபத்துக்கு அப்பாற்பட்டவன் கலைஞன். படைப்பை பாருங்கள், ஆளை விட்டுருங்க, அவங்க பர்சனலை விட்டுருங்க, அவன் படைப்பை பாருங்கள். படைப்பில் குறை இருக்கா? ஆற்றல் இல்லாத ஆளா? திறமை இல்லாத ஆளா? ஏன் அவரை மறுபடியும் நீங்கள் சேர்க்கக்கூடாது? மறுபடியும் அவரை வரவேற்கக்கூடாது? ஏன் அவருக்கு மறுபடியும் அவருக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாது? அவரும் உங்களை மாதிரி தான் போராடி இன்றைக்கி அவரும் அவருக்கான இடத்த தக்க வச்சுருந்துருக்காருன்னா, ஏஆர் ரகுமான் ஒருத்தர் உங்களுக்கு அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல போய் இவர் உட்காந்து இவர் எழுத ஆரம்பித்தார்ல, அவருக்கும் ஒரு இடத்துல ஏஆர் ரகுமான் பல படங்களுக்கு எல்லா பாட்டும் இட்டு மணிரத்னம் தயாரித்த எல்லா படத்துக்கும் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. அத்தனை படத்துக்கும் இவர் வைரமுத்து கூப்பிட்டு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்படி பல இசையமைப்பாளர்கள் அவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் ஒன்றும் அவர் நீங்கள் வெளியேற்றதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடல. அவருக்கான இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டார். அவர் வெற்றி, அதுக்கான வெற்றியை அவர் உருவாக்கிட்டார். தான் யாருன்னு அவருக்கு காமிச்சிட்டார், அவர் அடையாளத்தை காமிச்சிட்டார். உங்கள் கூட இருக்கும்போது என்ன வெற்றி வந்ததோ, பிரபலமாச்சோ, அதே பிரபலம் வெற்றியை அவர் இன்ன வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கார், இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால் இது மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி குற்றம் சொல்லி தப்பாக சொல்லிக்காமல் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அதுதான் ரசிகர்கள் விரும்புகிறாங்க, இசைப்பிரியர்கள் விரும்புகிறாங்க. நாங்கள் எல்லாருமே விரும்புகிறது அதுதான். நீங்கள் மறுபடியும் சேரணும், பெரிய பெரிய வெற்றி படங்கள் தரணும், இதை விட சூப்பர் ஹிட் பாடல்கள், இனிமையான பாடல்கள் தரணும். மக்கள் நிச்சயமாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் பிரிவு ஆரோக்கியமானது இல்லை. அதே மாதிரி அடிக்கடி இந்த மோதிக்கிறது, தப்பு ஒருத்தர் மேலே குறை சொல்கிறத நிறுத்திக்குங்க. அது நல்லது இல்லை. அது கலைஞர்களுக்குள்ளே மோதல் வரக்கூடாது. கூத்தாடிக்கு பிரச்சனை ஊருக்கு இதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்படிலாம் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு அவரோட இணைஞ்சி நல்ல நல்ல படங்களுக்கு அவரும் நீங்களும் இணைஞ்சி பணியாற்றி நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.